ஆசேரின் குமாரர். ஆசேரின் குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேராள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவன் பிர்சாபீத்தின் தகப்பன். ஏபேர் யப்லேத்தையும் சோமேரையும் ஒத்தாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூகாளையும் பெற்றான். யப்லேத்தின் குமாரர் பாசாக், பிம்மால், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே யப்லேத்தின் குமாரர். சோமேரின் குமாரர் அகி, ரோகா, யகுபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இம்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சூவாக், அர்னப்பர், சூகால், பேரி, இம்ரா, பேசேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். எத்தேரின் குமாரர் எப்புனே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரிப்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாய் இருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் இலக்கம் 26,000 பேர். ஆசேர் என்னும் பெயருக்கு சந்தோஷம் என்று பொருள். ஆசேர் கோத்திரத்தாரில் மிகவும் பிரபலியமான ஒரு சிலரை பற்றி மாத்திரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆசேர் கோத்திரத்து வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் இலக்கம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆசேர் புத்திரரில் யுத்த வீரர் 26,000 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். ஆசேர் கோத்திரத்தில் யுத்த வீரர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் கொஞ்சம் பேராய் இருந்தாலும் இவர்கள் எல்லோருமே ஞானமுள்ளவர்கள்.